ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி சோயா கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ½ அன் ஹவர் சுடுதண்ணியில் போட்டு அது நல்லா ஊற வச்சு எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அது 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்ல மைய வதங்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். இது போட்டுட்டு ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுப்போம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒன்றா சேர்த்து போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலருக்காக தான். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலைன்னா நார்மல் வீட்டு மிளகாத்தூள் போட்டாலே போதும். வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்காக போடுவோம். இது நான் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதங்க விட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஓரத்துலலாம். இந்த அளவுக்கு நல்லா மசாலா வெந்து வரணும். இப்போது கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லியும் புதினாவையும் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, சோயா இருக்கு இல்லையா, சோயா கீமா, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா தக்காளி வெங்காயம்லாம் பேஸ்ட்டு வதங்கியிருக்கு இல்லையா, நம்மளுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து சோயா கீமா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு நல்லா கலந்து விட்டதும் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு ஒரு 7 to 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இது நல்லா கலந்து விடுறதுக்காக. நான் ஒரு 250 ml ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 6 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டு தண்ணி கெட்டி பதம் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஒரு கிரேவியாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா மசாலா அப்படின்றத அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இந்த கிரேவி கொதித்து வர அளவுக்கு மட்டும் இருந்தால் மட்டும் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி பதம் போதும்.
ஸோ அதனால் இது வச்சு நான் வந்து தட்டு வச்சு மூடி வச்சு நல்லா கொதிய விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு 7 to 10 நிமிஷம் நல்லா கொதிய விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இது சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்ல ஏற்ற சைட் டிஷ் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோயா கீமா மசாலா நம்ம வந்து எப்போவுமே சோயாவை முழுசாக போட்டு செஞ்சுருப்போம். இந்த மாதிரி சோயா கீமா மசாலா செஞ்சு பார்த்தது இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா? இதை நம்ம வந்து நம்ம உணவுகளில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.